மக்களே, இந்த 50 ஷோவோட டே 6ல் ஸ்ருதிகா வெர்சஸ் ஆர்யாக்கு இடையே பயங்கரமான வாக்குவாதம். இதில் எல்லையை மீறி ஒரு பக்கம் நிறைய வார்த்தைகள் வந்து ஆர்யா விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தரமான பதிலடி ஸ்ருதிகா கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி 2 டாஸ்க்குகள் வைக்கப்பட்டது. அதில் ஒரு டாஸ்க்கு செம சண்டையாக போயிருச்சு. ஒரு பக்கம் ஈகோக்காக 2 பேருக்கும் இருக்கிறது ஈகோ தான். அந்த ஈகோ நீ ஆனான்ற மாதிரி ஒரு விஷயத்துல டாஸ்க்கு கடைசியில் வேஸ்டாக போனது தான் மிச்சம். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஒன்று கரண்ட்டு ஷாக்கு, இன்னொன்று கிளாக்கை உடைக்கிற டாஸ்க்கு, அதில் நடந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 9000 வந்தால் நம்ம 1 லட்சத்தை தொட்டுடலாம். அந்த இலக்குக்கு உங்களோட உதவியை பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்ருதிகா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே மேக்ஸ்டன் கிட்ட உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ஏன்னா மேக்ஸ்டன் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கார். வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மாதிரி கேம் பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அதில் ஸ்ருதிகா பேசி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது என்ன, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிவி தாக்கரே மற்றும் ஆர்யா கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதில் நிக்கி வந்து உன்னை வந்து ஏதாவது பண்ணாலோ இது பண்ணாலோ கம்முன்னு அங்கேயே கட் பண்ணி விட்டுரு, கட் பண்ணிட்டு நீ போயிடு, எதுக்கு பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் முடியுது. அதுக்கப்புறம் கூப்பிட்றாரு லைன் மாஸ்டர். அந்த ஃபாக்ஸ் லேடி இருந்தாங்களே, நேற்று வந்து எப்படி ஸ்ருதிகாவை கூப்பிட்டு போனாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அந்த ஃபாக்ஸ் லேடி வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. யாரை? ஆர்யாவை கூப்பிட்டு லயன் டென்னுக்கு, லயனோட ஆளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வளைவாக கம்பி, எப்படின்னா கம்பி வந்து வளைஞ்சு நெறிஞ்சு நிறைய அதில் இருக்குது. ஓகே, அது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி கம்பிங்களை வளைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு எண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பி, ஸோ ஒரு பக்கம் ப்ரோட்டோடைப் கம்பி வச்சுருக்காங்களா, அந்த கம்பிக்குள்ளே, ஸோ அந்த கம்பிக்கு மேலே ஒரு ரவுண்டு வளைய மாதிரி ஒரு ராடு அப்படியே ட்ராவல் பண்ணி ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். புரியுது இல்லை? ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டு பொசிஷன் எடுத்துகிட்டு வரணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 50,000 ரூபா ஃபேன்ஸோட மணியில் போய் ஆட் ஆயிரும். இதுதான் டாஸ்க்கு. இதில் ஒரு வேளை அந்த ராடு ஸோ அந்த கம்பியில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னா ஷாக் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் டாஸ்க்கை திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கம்பி ராடில் ஒரு 5 வந்து போட்டிருக்கு. ஐ மீன் என்னென்னா அந்த ஒரு பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகிறீங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரீச் ஆகிட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அடுத்த இடம் போகும்போது எங்கேயாவது நீங்கள் கம்பி பற்றி கரண்ட் ஷாக் ஆகிடுச்சுன்னா திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குன்னு வர வேண்டாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சுட்டு ஒரு கேமு. அதில் ஃபஸ்ட்டு ஆர்யா அப்படின்னும் போது உடனே ஆர்யா என்ன பண்ணிட்டாங்க, நிக்கி வாங்க நிக்கின்ற மாதிரி. ஸோ ஆர்யான்னும் போதே நிக்கிக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நிக்கியை தான் கூப்பிட போறா, வச்சு செய்ய போறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்யா அந்த கம்பியை பிடிச்சி அதில் விளையாடினா அந்த கரண்ட் வாங்குறது இன்னொரு ஆளாக இருக்கணும். ஸோ ஒருத்தரால் அந்த டாஸ்க்கை பண்ண முடியாது, 2 பேரால தான் பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் இவங்க ஆர்யா வந்து நிக்கியை கூப்பிட்றாங்க, நிக்கி என்னால் பண்ண முடியாது, ஐ கான் டூ திஸ் அப்படின்ற மாதிரி நிக்கி அங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 பேரும், ஏன்னா ஆர்யாவுக்கு நிக்கி மேலே நம்பிக்கை இல்லை, நிக்கிக்கு ஆர்யா மேலே நம்பிக்கை இல்லை, 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனை. இதனால சண்டை கிடையாது. இந்த சண்டை வந்து பிக் பாஸ் மராத்தியிலிருந்து தொடர்கதையாக இருக்குது. ஓகேவா, அதனால அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு. இல்லை நான் சான்ஸ் வந்து நிக்கிக்கு தான் கொடுப்பேன், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி லைன் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் நிக்கி போகிறதுக்கு ரெடி ஆகலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடக்கிற மாதிரி போயிடுச்சு, ஒரு தள்ளுமுள்ளு. என்ன பண்ணிட்டாங்க, நிக்கி வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாரு சிவி தாக்கூர் வந்துட்டு, நிக்கி கேம் தானே, கேமாக விளையாட வேண்டியது தானே, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? சிவி தாக்கருக்கும் நிக்கிக்கு ஒன்றுன்னா என்ன பிரச்சனை, அர்பாஸ் வந்துருவாரு, நிக்கியோட பாய் ஃப்ரெண்டு, அவரு வந்து தடுக்க 2 பேரும் போகும்போது அர்பாஸ் வந்தோடனே அப்படியே ஒரு தள்ளுறாரு. யாரு? சிவி தாக்கரே. ஸோ சிவி தாக்கரே மேலே தான் தப்பு. பேசுகிறாங்கன்னா பேசிக்கணும், ஃபஸ்ட்டு போய் தள்ளலாம் கூடாது. அதை இவர் தள்ள அங்கே வந்து வயலன்ஸ் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. அதை பிடிச்சு விட்டு இந்த சம்பவங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் 2வது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ லைன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு, ஆர்யா நிக்கி தான்றாங்க. 2வது வாய்ப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த வாய்ப்பை மேஸ் பண்ணாதமா, 50,000 போது வேறு யாருக்காவது குடுமான்ற மாதிரி கீழே இருக்கவங்க எல்லாரும் கத்துறாங்க. அப்போ கூட ஆர்யா இல்லை நான் அந்த பொண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறேன், இல்லை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், லயன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அவர் ஒத்துக்கிட்டா நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அதையும் நீ வீண் பண்ணிட்ட, திரும்ப 2வது வாய்ப்பு கொடுப்பாங்களான்ற மாதிரி லைன் மாஸ்டர் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லி அமிச்ச உடனே எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு
ஜான்விலி நிறைய பேர் வந்து இவங்க வரும்போது கத்துன்னு கத்துறாங்க. அதில் குறிப்பாக ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ ஈகோ இருக்குது பாரு, எதுக்கு இப்பெல்லாம் ஒரு கேமாக பார்த்துட்டு போகலாம், எதுக்கு இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இது நடந்து முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து லைன் மாஸ்டர் ரிதியை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ரிதி என்ன பண்ணுறாங்க, ஃபயர்ஸை சூஸ் பண்ணி அந்த டாஸ்க் பண்ண போகிறாங்க. அதில் ரிதிக்கு ஒரு பயங்கரமான பாராட்டு சொல்லணும். ஏன்னா கரண்ட் ஷாக்கு 1-2 வாட்டி இல்லை, ஒரு 10 வாட்டிக்கு மேலே கரண்ட் ஷாக் ரிதிக்கு அடிச்சுது. அப்படியும் அடிச்சு அந்த கரண்ட் ஷாக் அடிச்சுமே ரிதி அந்த டாஸ்க்கை பயங்கரமாக விளையாடினாங்களான்னு பார்த்துங்க. ஏன்னா ஸோ ரிதியை நம்பி தான் அங்கே ஃபியாஸ் விளையாடுறாரு. ரிதி கரண்ட் எப்படின்னா, கரண்ட் 2 வயர் இருக்கும், 2 கையிலையும் 2 வயரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அங்கே டச் ஆச்சுன்னா 2 கையிலையும் ஷாக் அடிக்கும். இதுதான் அந்த இடத்துல என்ன, ஃபியாஸ் வந்து அந்த எண்டில் வளைஞ்சி நெடுங்கிற கம்பியில் மட்டும் டிராவல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதில் ரிதி என்னதான் வலி வலிச்சாலும் நம்ம வெளியே காமிச்சிட்டா அவன் தோத்துருவான், அவன் சொதப்பிடுவான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல சூப்பராக ப்ளே பண்ணாங்க. வலியை காட்டாமல் கேம் ப்ளே பண்ணது ரிதி வேற மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, இதை கூட நான் செய்வேன் ஃபேன்ஸுக்காகன்ற மாதிரி. தட் இஸ் த ஸ்போர்ட்மேன்ஷிப். அந்த இடத்துல தான் ஆர்யா தோக்குறாங்க, அந்த இடத்துல தான் நிக்கி தோக்குறாங்க. ஃபேன்ஸுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே எடுத்து பண்ணுறாங்களே, அவங்க தான் அடுத்த கட்ட நகர முடியும். அதுதான் அந்த இடத்துல காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஃபயர்ஸும் ரிதியும் கம்ப்ளீட் பண்ணி 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த டாஸ்கில். ஓகே, இது நடந்து முடிஞ்சோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா சொல்கிறாங்க, நான் என் ஃபேன்ஸுக்காக விளையாடிட்டேன், ஆனால் நிக்கி தான் அவங்களுடைய ஃபேன்ஸுக்காக விளையாடல. உடனே நிக்கி வேற, இல்லை என் ஃபேன்ஸ் வந்து எனக்கு காயப்பட்டு அவங்க வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்ற வீரவசனம் வேற நிக்கி பேசுகிறாங்க. இது நடந்து முடியுதா? இது நடந்து முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிகா போயிட்டு கேட்குறாங்க ஆர்யா கிட்ட, என்னதான் பிரச்சனை, ஏன் அப்படிலாம் பண்ணணும் போது உடனே என்ன பண்ணுறாங்க, இல்லை இப்படி தான் போச்சு, எப்படி டாஸ்க் வந்து இப்படி நடந்துச்சுங்க, மணி டாஸ்க்கை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்ருதிகாவோட கேள்வி, ஏன் அப்படி பண்ண, மணி டாஸ்க்கை யூட்டிலைஸ் பண்ணி நீ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்ல, உன்னோட பொட்டன்ஷியலை காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து ஆர்யா கிட்ட கேட்கும்போது, ஆர்யாக்கா தான் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைகளை அங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ரெஸ்பெக்டே இல்லாமல் பேசுறீங்க ஸ்ருதிகாவோட பாடி லாங்குவேஜ் இப்படி பேசுவாங்களே, அந்த பாடி லாங்குவேஜில் தான் அவங்க பேசுறாங்க, அது ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறேன்ற மாதிரி. ஏன்னா ஸ்ருதிகா ஒரு டைலாக் வேற சொல்லியிருப்பாங்க, ஸோ நீ அந்த இடத்துல நீ யாருன்னு உன் கேரக்டரை காமிச்சிருக்கலாம்ல, எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ணி, ஏன்னா நீ ஈகோவால தானே 2 பேரும் பண்றீங்க, நீ உன் கேரக்டர் காமிச்சிருக்கலான்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அது சொன்ன உடனே அவங்களுக்கு கிட்ட ஆயிடுச்சு, என்ன கேரக்டர் பத்தி பேசுற, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டா பேச கத்துக்கோ, இப்படி ஆடிக்கிட்டுன்ற மாதிரிலாம் பேசாத நீ அப்படின்ற மாதிரி அங்க நிறைய வார்த்தைகள் விட்டுறாங்க ஆர்யா. ஸோ ஒரு ஸ்ருதிகாவோட பாடி லாங்குவேஜ் பண்ணி காட்டுறது, ஸ்ருதிகாக்கு எதிராக வந்து ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே நடக்குது. ஸ்ருதிகா அதை கேட்டு திரும்ப நீ என்ன சொல்கிறது, நான் செய்கிறேன், நான் ஒன்றும் உன்ன மாதிரி பண்ணுறது இல்லைன்ற மாதிரி அங்கே ஆர்யாவோட பாடி லாங்குவேஜை செஞ்சு முடிச்சு விட்டாங்க. எப்படி முடிச்சு விட்டாங்க, நீ கேமை இப்படி விளையாடுலான்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. உடனே ஆர்யா கேமரா முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த கேம் எனக்காக தான் விளையாட வந்திருக்கேன், மற்றவனுக்காக கேம் விளையாடல, எவனுமே எனக்கு ஓட்டு போடல என்னை காப்பாற்றுறதுக்கு, நான் ஏன் மற்றவங்களுக்காக கேம் விளையாடணும், நான் ஏன் இஷ்டத்துக்காக விளையாடுவேன், மற்றவங்களுக்குலாம் விளையாட மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆர்யா. ஆனால் அதுவும் நியாயமாக தான் பட்டுச்சு. ஏன்னா போன வாரம் ஜஸ்ட் மிஸ்ல தான் ஆர்யா தப்பிச்சாங்க, யாருமே ஓட்டு போடல, ஒரு ஓட்டுற தப்பிச்சாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் ஓட்டு போடாதவங்களுக்கு நான் ஏன் விளையாடணுன்றதும் ஒரு நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. அந்த ஒரு ஓட்டு கூட அவங்க சிவி தாக்கரே போட்டிருப்பாரு போல, இல்லைன்னா அது கூட அடி வாங்கியிருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் ஏன் விளையாடணுன்ற மாதிரி அவங்க கேட்குறதும் நியாயமாக தான் இருந்தது. இந்த ஒரு வாக்குவாதம் நடக்குதா, நடந்து முடியுது. நடந்து 2 பேரும் வந்துடுறாங்க. அடுத்து கார்டன் ஏரியாவில் ஒரு டாஸ்க்கு, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கிளாக்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க போல, ஒரு 30 இல்லை 40 கிளாக்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா 2 பேராக உள்ளே போனோம், கிளாக்கை கண்டுபிடிக்கணும். வெளியே வந்து ஒரு மரக்கட்டை வச்சிருப்பாங்க, அந்த மரக்கட்டை மேலே அந்த கிளாக்கை வச்சு சுற்றி வச்சு உடைக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை கிளாக்கை கண்டுபிடிக்கிறீங்களோ ஒரு கிளாக்குக்கு 5,000 ரூபாய். கிட்டத்தட்ட 26 கிளாக் கண்டுபிடிச்சாங்க. 26 கிளாக் கண்டுபிடிச்சதுல 1,30,000 ரூபாய் வந்திருக்குது. ஸோ ஓவரால் அந்த மணி பாட்டோட வேல்யூ எவ்வளோ ஆயிருக்குன்னா 5,15,000 ரூபாய். எப்படி 5,15,000 ரூபாய் ஃபேன்ஸுக்கு போக வேண்டிய மணி வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நகர்ந்த நிகழ்வுகள். அதில் குறிப்பாக நாளைக்கு தரமான சம்பவங்கள் இருக்கிறது. அதில் இந்த செஸ் போர்டு பால் போடுற மாதிரி ஒரு கூடை மாதிரி இருக்குது, அந்த கூடையில் பால் விழணும். பால் விழுந்த உடனே சம்திங் நம்பர் ஏதோ ஒன்று வரும் போல், அந்த நம்பர் படி அங்கே இது இருக்குல்ல, செஸ் போர்டு மாதிரி அங்கே நடக்கிற மாதிரி அந்த நெது ஐயோ பரமபதம் மாதிரி அங்கே நகரணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சேஃபு யாரை அன்சேஃபுன்ற மாதிரி ஒரு கேம் போல். அதில் ஏகப்பட்ட சண்டைகள் வருது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து யாரை நீங்கள் அந்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேமை சொல்லும்போது மாட்டுறாங்கல்ல, அங்கே பல பிரச்சனைகள் பல சண்டைகள் வெடிக்குது. அந்த ஒரு சம்பவத்தோடு தான் இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ருதிகா தரமான கேள்விகள் நல்லா இருந்துச்சு.
ஸோ ரியாக்ஷன், ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு கேம் பிளே பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதை அழகாக அவங்க அட்ரஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். அதை கேட்க போனதுக்கு நீ ரியாக்ட் பண்ணி சண்டை போடுறதுலாம் அனாவசியமற்றது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.